4 பேர் ராஜினாமா, 5 பேர் இபிஎஸ் அணிக்கு போயிருக்கக்கூடிய நிலையில சிவிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இப்ப இது தொடர்பா சிவிஎஸ் அணி அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. நிலவரத்தை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், சிவிஎஸ் அவங்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்க போது, நிலவரம் என்ன? சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய சிவி சண்முகம் அலுவலகத்துல சிவி சண்முகத்தோட ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அவர் திடீரென ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையில சிவி சண்முகத்தோட ஆதரவு எம்எல்ஏக்களான திருத்தணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஹரி, அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர், அதே போன்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போன்று நன்னிலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் உள்ளிட்ட பலர் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்று தொடர்ச்சியாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த அவசர கூட்டம் எதற்கு என்று பார்த்தோம் என்றால், சிவி சண்முகத்தோட ஆதரவு எம்எல்ஏக்கள்ல 3 எம்எல்ஏக்கள் நேற்று ராஜினாமா செய்து தாவேக்கள இணைந்திருக்கக்கூடிய நிலையில இன்றும் அம்பாசமுத்திரத்தோட அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான இசக்கி சுப்பையா அவர்கள் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில தான் மேலும் நேற்று சிவி சண்முகோட ஆதரவு எம்எல்ஏக்கள்ல 5 எம்எல்ஏக்கள் திடீரென அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவும் தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில தான் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து சிவி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் திடீரென அவரது அலுவலகத்துல இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகின்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடனே தாங்கள் சென்றிடலாமா அல்லது வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்து தான் இந்த அவசர ஆலோசனையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு சிலர் அதுல தாவேக்கால போய் இணைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த முடிவானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே தாவேக்கா பெரும்பான்மையை கிட்டாத நிலையில அவர்கள் செக்ரட்டேரியட்ல இந்த ஆதரவும் தாவேக்காவுக்கு தெரிவித்திருந்தனர், சிவி சண்முகம் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள். அதனால தொடர்ச்சியாக பல்வேறு எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் ஆதரவுல இருந்து பலர் தற்போது தாவேக்காலையும் அதே போன்று ராஜினாமாவிலையும் ஈடுபடக்கூடிய நிலையில தற்போது அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் தற்போது தீவிரமாக ஆலோசனையை சிவி சண்முகம் மற்றும் மூத்த முன்னாள் அமைச்சர்களும் இதுல ஈடுபட்டு வருகிறார்கள். நிறைவுக்கு பின்னரே வெளியே செய்தியாளர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தை அவர் அளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.